Hi students, இன்னைக்கு நம்ம class 11 maths trigonometry chapterல exercise 3.4ல 25th sum பாப்போம் இந்த வீடியோல. If theta plus phi is equal to alpha and tan theta is equal to k tan phi, then prove that sin theta minus phi is equal to k minus 1 by k plus 1 into sin alpha. இத prove பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா, நமக்கு கொடுத்திருக்கிறது இது ரெண்டு மட்டும் தான். given theta plus phi is equal to alpha and tan theta is equal to k tan phi. இது ரெண்டு தான் கொடுத்திருக்காங்க. சோ இதில இருந்து நம்ம எதுவும் டெரைவ் பண்ண முடியாது. இத பார்க்கலாம். இங்க பாருங்க tan theta is equal to k tan phi ன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா நமக்கு இங்க சைன்ல கேட்டிருக்காங்க. so that நான் இத வந்து sin cosல சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம tan theta எப்படி எழுதலாம்? sin by cos ன்னு எழுதலாம் இல்லையா? sin theta by cos theta is equal to k into sin phi by cos phi. இப்போ நம்ம k வை மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டு மத்தத அந்த பக்கம் கொண்டு போய்டுவோம். sin theta by cos theta இது மேல போகும் இல்லையா? cos phi இங்க sin phi is equal to k. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா காம்பனண்டோ and டிவிடெண்டோ அந்த ரூல் யூஸ் பண்ண போறோம். by காம்பனண்டோ and டிவிடெண்டோ ரூல். இது என்ன அப்படின்னா numerator plus denominator by numerator minus denominator. ஓகேவா, இதுதான் இந்த ரூல். சோ நியூமரேட்டரோட டினாமினேட்டரை ஆட் பண்ணனும் ஃபர்ஸ்ட். இங்க sin theta cos phi plus டினாமினேட்டரை ஆட் பண்றோம். அப்ப cos theta sin phi. கீழே அதே மாதிரி numerator minus denominator. numerator எழுதிடுறேன் sin theta cos phi minus denominator cos theta sin phi. அதே மாதிரி இங்க by 1 ன்னு இருக்குன்னு அர்த்தம். கீழே எதுவும் இல்லனா 1 ன்னு போட்டுக்குவோம். அப்போ numerator plus denominator அப்ப k plus 1 by numerator minus denominator k minus 1. ஓகேவா, இந்த ரூல் அப்ளை பண்ணி எழுதிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து பாருங்க sin a cos b plus cos a sin b ன்னு இருக்கு. அப்போ ஃபார்முலா என்ன வந்துரும் நமக்கு? sin of a plus b. sin of theta plus phi. அதே மாதிரி இங்க sin a cos b minus cos a sin b இருக்கு. அப்ப sin of theta minus phi is equal to k plus 1 by k minus 1. ஓகேவா, இப்போ நமக்கு மேலே வந்து பாருங்க k minus 1 by k plus 1 தான் இருக்கு கேட்டிருக்கிறதுல ஆன்சர் நம்ம வர வைக்கிறதுல. அதனால இது ரெசிப்ரோக்கலா மாத்திக்குவோம் அப்படியே நம்ம. அப்ப sin theta minus phi divided by sin theta plus phi is equal to k minus 1 by k plus 1. ஓகேவா, இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு போய்டுறேன். இது மட்டும் தான் தேவை இல்லையா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ப்ரூவ் பண்றதுக்கு. அப்ப sin theta minus phi is equal to k minus 1 by k plus 1 into sin theta plus phi. நமக்கு sin theta plus phi is equal to என்னன்னு கொடுத்திருக்காங்க? ஆல்பான்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அந்த ஆல்பாவை அங்க போட்டுருவோம். k minus 1 by k plus 1 into sin alpha. இந்த பக்கம் அதே தான் இதை எழுதிடுவோம். sin theta minus phi. so இதுதான் நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறது. hence proved. so நம்ம derive பண்ணி prove பண்ணிட்டோம். so that இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.